வணக்கம். இது தமிழோடு பேசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களோட 108வது பிறந்த நாள் நேற்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டுச்சு. அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம எம்ஜிஆர் அவங்கள பத்தி பார்க்கலாம். 1917 வருஷம் ஸ்ரீலங்காவில் கண்டி அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே நாடகத்துறையில அவருக்கு நிறைய ஈடுபாடு இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி நாடகத்துறையில நடிச்சு பின்ன சினிமாவில் முன்னேறி இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 1936 வருஷம் சதிலீலாவதி அப்படி ஒரு படத்து மூலமா அறிமுகமானாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படிப்படியா முன்னேறி 30 வருஷமா தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தாரு அவர். எம்ஜிஆர் அவங்க பார்த்தீங்கன்னா 1953 வருஷமே பேரறிஞர் அண்ணா கூட பழகி திமுகவோட திராவிட கொள்கையில ஊறி திமுகவிலே சேர்ந்தாரு. பின்னால அந்த கட்சியோட பொருளாளராகவும் இருந்தாரு. நீங்களும் பல பத்திரிகை மூலமா பார்த்துருப்பீங்க. கருணாநிதி அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி பொருளாளர் பதவியில இருக்கிற எம்ஜிஆர் அவங்க பணம் கையாளல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு முன்வைக்கவும் அவரும் எம்ஜிஆர் அவங்களும் வெளியே வந்து பின்னால அதிமுக அப்படின்னு கட்சியை ஆரம்பிச்சு திமுகவை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. எம்ஜிஆர் அவங்க பார்த்தீங்கன்னா 1977 87 வரைக்கும் தொடர்ந்து 10 வருஷம் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாரு. அந்த 10 வருஷத்துலயும் திமுகவால எந்திரிக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு மரணடி கொடுத்து திமுகவை படுக்க வச்சுட்டாருங்க அவரு. நேற்று பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்தநாளை தமிழகம் முழுவதும் கொண்டாடினாங்க. குறிப்பா தமிழக அரசு சார்பில் நேற்று விழா எடுத்துக்கொண்டு கொண்டாடினாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில கிண்டியில இருக்கிற மருத்துவ பல்கலைக்கழகம், அதாவது எம்ஜிஆர் பேர்ல இருக்கிற மருத்துவ பல்கலைக்கழகத்துல அவரோட உருவச்சிலைக்கு மலர் தூவி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா அவங்க எல்லாரும் கலந்துருக்கிறாங்க. அதே போல அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்க நேற்று ராயப்பேட்டால இருக்க கட்சி அலுவலகத்துல வந்து கொடி ஏற்றி ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து அதிமுக தொண்டர்களோட கொண்டாடி மகிழ்ந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கடிதம் கூட எழுதியிருந்தாரு. மீண்டும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவங்களோட பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கணும். அதுக்காக கட்சி தொண்டர்கள் மிகவும் கடினமா உழைக்கணும். நம்மளுடைய அரசியல் எதிரிகளை வீழ்த்தி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. பிரதமர் மோடியும் எம்ஜிஆர் அவங்க பிறந்தாளை முன்னிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்ஜிஆர் த கிரேட், தன்னோட தனி திறமையால முன்னேறினவர். இதனாலதான் அவர் ஏழை மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றினாரு. இன்று வரைக்கும் மக்களால போற்றப்படுகிறார். அவரை வணங்கி வாழ்த்துகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருங்க. அதே போல தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவங்களும் தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்ஜிஆர் அவங்க தொடர்ந்து 30 வருஷம் சினிமா துறையில கோல் வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து 10 வருஷம் முதலமைச்சராக இருந்து பல சாதனைகளை பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அவங்களோட புகழை நம்ம போற்றி புகழ்வோம். அவர் ஒரு சிறந்த தேசியவாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. குறிப்பா சத்துணவு திட்டம், அது போல எஜுகேஷனை நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. மெடிக்கல் ஃபெசிலிட்டி டெவலப் பண்ணாரு. ஏழைகளுக்காக பல பயனுள்ள திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறாரு. அவரோட புகழ் என்னைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வலுவான கட்சியா இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்கு சரியா பலம் கிடையாது. குறிப்பா பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல வெறும் சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ் தான் இருக்குது. குறிப்பா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டம், தேனி, தூத்துக்குடி இந்த ஊர்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு பெரிய பலமே இல்லைங்க இப்போ. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டோட இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக மேல பெரிய பற்று இல்லைங்க. இப்ப பெரும்பாலும் அண்ணாமலை, சீமான், விஜய் இந்த மாதிரி பல பேர் வந்து பிரிஞ்சுட்டாங்க. பல பேர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இப்போ ஒரு பெரிய பலமே கிடையாது. வன்னியல்பேட்டில் கொஞ்சம் பலமா இருக்கிறாங்க. அதே போல கொங்கு பகுதியிலே கொஞ்சம் பலமா இருக்கிறாங்க. அதிமுக தான் சட்டமன்றத்தில் இப்போ எதிர்கட்சி. ஆனா மக்கள் மன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது. குறிப்பா அண்ணாமலை அவங்களோட எழுச்சினால அதிமுக ரொம்ப வீழ்ந்து போச்சு. அதே போல சீமான் அவங்களும் அதிமுகவோட வாக்கு வங்கியை நிறைய தன் பக்கம் இழுத்துட்டாரு. ஸோ இளைஞர்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ அண்ணாமலை, சீமான் அந்த மாதிரி அவங்க கிட்ட போயிட்டாங்க. எனக்கு பிடிச்ச நடிகர்ல ஒருவர் எம்ஜிஆர் அவங்களோட நிறைய படத்தை நான் தொலைக்காட்சியில பார்த்துருக்கிறேன். குறிப்பா 1000ல் ஒருவன் அந்த படத்துல நான் பல வாட்டி பார்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் எம்ஜிஆர் நடிச்சதுல அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.